ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எடிட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இப்போ என்னோட ஐடி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருந்ததுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி வீடியோக்குள்ளே வந்துட்டோம். சரி, ஓகே. ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்லேருந்து பார்க்கலாம். அப்போ வந்து என்கிட்ட 13 அமௌண்ட் இருந்தது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, 1 இயர் ஆகோ. ஸோ 13 மண்டை இருந்தது, 13 மாஸ்க் இருந்தது, 6 ஃபேஸ் பிரிண்ட் இருந்தது, அப்புறம் 30 ஷர்ட் இருந்தது, 30 பேண்ட் இருந்தது, அப்புறம் 20 ஷூ இருந்தது. இப்போ வந்து அங்கே போய் பார்க்கலாமா இப்போ என்னென்னலாம் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ண முடியாது, இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஸோ 30 பண்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 30 பண்டில் வச்சுருக்கேன். இந்த பண்டில் இந்த இது வந்து இப்போ தான் விட்டாங்க இந்த அப்டேட்டு. மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 30 பண்டில் வச்சுருக்கேன். 30 பண்டிலுக்கு அப்புறம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஹெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 ஹெட் இருக்கு கைஸ். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி கிளியராக இல்லை, ஏன்னா வந்து ஜூமும் பண்ண முடியல. ஃபோனில் அப்படி ரெக்கார்டு வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம பிசிக்கு வேறு மாறிட்டோம். ஃபோனில் அப்படி ரெக்கார்டு வந்துருச்சு. மாஸ்க்கு வந்து ஒரு 86 மாஸ்க் இருக்குது கைஸ். ஸோ நிறைய மாஸ்க் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வெள்ளதாடி, அந்த ஆர்டிக் ப்ளூ, ஃபேக் ஆர்டிக் ப்ளூ பண்டிலு, ஸோ அந்த மாதிரி இந்த ஹல்க் பண்டிலு, ஸோ அந்த மாதிரி நிறைய வகையான ஒரு மாஸ்க்லாம் இருக்குது. அடுத்து ஃபேஸ் பிரிண்ட் வந்து ஒரு 13 ஃபேஸ் பிரிண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருந்துச்சு, அப்போ எத்தனை இருந்துச்சு பார்க்கலாமா இருங்க. ஸோ அப்போ வந்து 6 இருந்துச்சு, இப்போ வந்து 18 கிட்ட இருக்குது. ஆமாம், 18 ஃபேஸ் பிரிண்ட் கிட்ட இருக்குது. சரி வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து சட்டையில் வந்து 86 சட்டை, அதாவது ரொம்பவே பெரிய அமௌண்ட்ரா. எல்லாமே ஓசியில் கொடுத்த சட்டை தான். அப்புறம் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பேண்ட்டு எடுத்துட்டேன். ஸோ பிங்க் கலர் ஜாஸ் பேண்ட்டு, டவுன் பேண்ட்ஸு, அப்புறம் இந்த ஃபேக் ஜாஸ் பேண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 57 பேண்ட்டு கிட்ட இருக்குது இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்தது, 19 இருந்தது, இப்போ 57 இருக்குது. ஒரு வருஷத்தில் நிறையா மாறிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ஷூ பொறுத்த வரைக்கும் 59 ஷூ. அப்போ வந்து 20 ஏதோ தான் இருந்தது, ஆனால் இப்போ வந்து 59 இது ஷூ ஸ்லிப்பர் அதெல்லாம் இருக்குது. 59 கிட்ட இருக்குது. நல்லாவே வந்துருச்சு. அடுத்து எமௌண்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா, எமௌண்ட்டு வந்து அந்த இது க்ளோரியில் எடுக்கிறாங்களா அந்த சேர் எமௌண்ட் இருக்குது. மிச்சப்படி எமௌண்ட்லாம் ஒன்றும் இதுவாகலை. அப்புறம் அதே அனிமேஷனு அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்கின்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை. பேகை பொறுத்த வரைக்கும் இந்த நருட்டோ கொலாபில் இந்த மாதரா பேக் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. அடுத்து நம்ம வந்து கன் கலெக்ஷன் தான் போனோம். இது வந்து ஹெச்ஆர்கே அந்த ஒரு கார் இருக்குது. அப்புறம் அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே விழுந்தது தான். அடுத்து நம்ம வந்து இப்போது கன் கலெக்ஷனுக்கு தான் போனோம். ஸோ அதோட கன் கலெக்ஷன் நான் போய் வச்சுட்டு வரேன் இருக்கு. ஸோ நான் அப்போ வந்து M4A1ல 2 ஸ்கின் வச்சுருந்தேன், ஏகேலையும் 2 ஸ்கின் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஏகேல வந்து ரெண்டுத்துலேயுமே 5 வச்சுருக்கேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே 5 ஸ்கின்னு வச்சுருக்கேன். ஸோ அப்படியே எண்ணி கூட பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5. ஸ்கேரில் வந்து 4 ஸ்கின்னு கிட்ட இருக்குது. அப்போது வந்து ஒரு 2 3 தான் இருந்தது. குரோஸாவில் ஒரு 5 6 இருக்குது. இது ரெண்டுமே டேஸு, ஓகேவா. அது வந்து ஃபேமஸ்ஸு, அது ஈவோ அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸமேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் ஏயுஜி, அப்புறம் பேராஃபில் வந்து அந்த அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து லெவல் 3 போடாமல் இருந்தேன். இப்போது லெவல் 3 வந்து போட்டிருக்கேன். அப்புறம் M41 இதுக்கு வந்து அப்போது ஒரு ஸ்கின் கூட இல்லை. இதுக்கும் எஸ்கேஎஸ்க்கு ஒரு ஸ்கின் இருந்தது, எஸ்விடிக்கு ஒரு ஸ்கின் இருந்தது. இப்போ இருக்கிற 2 ஸ்கின்னு இது டேசி AC80. வின்செஸ்டர் ஸ்கின் இல்லை அப்போவும். இப்போ வின்செஸ்டர் கன்று வரவே இல்லை. அதுக்கப்புறம் M490 கிராடுக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ அடுத்து யூஎம்பியை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்கின்னு கிட்ட இருக்குது. அப்போ என்கிட்ட வந்து 3 தான் இருந்தது, அது அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் யூஎம்பி. அடுத்து 5 ஸ்கின்னு MP5க்கு இருக்குது, 5 ஸ்கின்னு. அடுத்து கோப்ரா MP40. ஸோ இது வந்து கோப்ரா நடுவில் வந்து ஒரு ஈவோ வால்ட்டில் வந்தது, அதை வந்து எடுத்தேன். ஸோ கோப்ரா வந்து இப்போது ரீசெண்டாக நடுவில் வச்சு எடுத்தது தான். அப்போ வந்து கோப்ராலாம் இல்லை, இருங்க. ஸோ அப்போ வந்து கோப்ராலாம் இல்லை. அப்போ வந்து இந்த பிங்க்கு கலர்
ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து இங்க பாருங்க. ஸோ இந்த கன் ஸ்கின்னு அப்போ இந்த பிங்க் கலர் கூட இல்லை போல என்கிட்ட. இந்த கன் ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். MP5 அதுக்கப்புறம் வந்து ESS. இது வந்து பிங்க் கலர் ஸ்கின் இருந்திருக்கு, ஆனால் வந்து டேஸில் இருக்குன்றதுனால இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து மேக்டனுக்கு அப்போ ஸ்கின் இல்லை. ஸோ அப்புறம் தாம்சனுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தது தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஓட்டுறேன் இருங்க. வேற ஸோ M10 லெவல் 4 போட்டேன். M10 லெவல் 4ல் இருக்குது. மிச்சப்படி ட்ரவுகனுக்கு ஸ்கின்னு 4 ஸ்கின் இருக்குது. இருந்தாலுமே எல்லாமே தீம் ஸ்கின் தான். பரவாயில்ல, இருக்குது ஸ்கின் இருக்கிறது போதும். ஸோ அடுத்து இந்த ஏடபிள்யூமும் நடுவில் ஒரு ஈவெண்ட்டில் வந்தது, எடுத்து போட்டது தான். இந்த நல்ல ஒர்த்தான ஏடபிள்யூமு, நல்ல எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்கும். இருங்க டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் அப்புறம் காமிச்சிட்டு பேம்பூ ஏடபிள்யூஎம் இது பேர். ஸோ ஐயோ மறுபடியும் கம்பேக் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்கோப் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் சுடுறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கின்னு வந்து சவுண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதான் அந்த வித்தியாசமான சவுண்டு ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறம் வேறு வந்து சொல்கிறபடி எதுவும் இல்லை. அப்புறம் ஃபிஸ்ட்டு ஸ்கின்னே இல்லை. இப்போது வந்து 2 ஃபிஸ்ட்டு ஸ்கின்னுக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து 19 க்ளோவால் 16 கிரனேடு இருக்கு. அப்போ வந்து எவ்வளோ இருக்கு அதை நான் பார்க்கல. இருங்க MP40 இருங்க. அப்போ அங்க கிரனேடுக்கு போய்க்கலாம். அப்போ வந்து என்கிட்ட ஒரே ஒரு குளோவால் 4 கிரனேடு தான் இருந்திருக்கு. இப்போ வந்து 19 குளோவால் 16 கிரனேடு இருக்கு. ஸோ நைஸ். அதில் வந்து இந்த ஒரு குளோவால் வந்து எஃபெக்ட்டுக்காக வாங்கினேன். இது வந்து 20 குளோவால். இது வந்து நல்லா இருக்கும். இதுவும் நடுவில் ஒரு ஈவெண்ட்டில் ரிட்டன் பேக் விட்டப்போ தான் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோதான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஐடி பேரையும் மாற்றிட்டேன் நான். ஐடி பேர் வந்து இங்கே ஆரம்பத்தில் காட்டலாம். ஆரம்பத்தில் காட்டுறாருங்க. பாருங்க தெரியுதா, உங்கள் ஐடி பேர் மாற்றிட்டேன். ஸோ TCD மாதரான்னு மாற்றிட்டேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுக்கணுமோ வேணா கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஆடுறது இல்லாமல் அது மட்டும் போடுறது கஷ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கேமும் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய் கைஸ்.